ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அண்ட் முக்கியமாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க. ஸோ பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஓகே, என்ன அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த வீக் வந்து லீவாக தான் இருந்திருக்கும். அதாவது செகண்ட் சாட்டர்டே மோஸ்ட்லி நிறைய ஸ்கூலுக்கு வந்து லீவாக தான் வந்து இருந்திருக்கும். அதோட ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியலி உங்களுக்கு வந்து டிக்ளைன் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது செகண்ட் சாட்டர்டே லீவ் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் சைட்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபோர்த்து சாட்டர்டே, அதாவது இந்த மாதத்தில் வந்து ஃபோர்த்து சாட்டர்டேவும் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் சாட்டர்டே லீவ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோர்த்து சாட்டர்டே வந்து வரப்போகுது. ஃபோர்த்து சாட்டர்டேயும் வந்து லீவ் வந்து கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியலாக ஆர்டர் வந்து போட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ பார்லிமெண்ட் நியூஸ்லேயே வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபோர்த்து சாட்டர்டே உங்களுக்கு கன்ஃபார்மாக பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படும். ப்ரைவேட் ஸ்கூலு அப்படின்னா கன்ஃபார்மாக நல்லா சொல்ல முடியாது. மேபி வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வைப்பாங்க, அது வந்து நம்ம பற்றி வந்து பேசக்கூடாது. மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லா பேருக்கும் வந்து கம்மிங் ஃபோர்த்து சாட்டர்டே கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக டிக்ளைன் பண்ணிட்டாங்க ஹாலிடே அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலான நியூஸ் வந்து இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதோட முடியல, இதோட இன்னொரு அப்படி இருந்து இருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வரப்போற நாட்களில் வந்து மழைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேற லெவலான நியூஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். நிறைய மாவட்டத்தில் வந்து ரீசெண்டாக மழை பெய்யுது. கிளைமேட் கூடியும் வந்து சூப்பராகவே இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேரளாவில் கூடியும் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் கூடி சீக்கிரம் மழைகள் வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக அடுத்த வரப்போகிற நாட்களில் வந்து ஒரு 32 மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாவட்டத்தை இப்போ நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முக்கியமாக அந்த 32 மாவட்டத்தில் வந்து சென்னை மாவட்டத்தை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வீடியோ போடுற டைமிங்கில் கூடியும் சென்னையில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ சென்னையில் தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மேபி வந்து நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. 32 மாவட்டம் வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி சென்னை மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் அண்ட் காஞ்சிபுரம், சேலம், அப்புறம் முக்கியமாக வந்து மதுரை, விருதுநகர் அண்ட் திண்டுக்கல், இது நம்ம வந்து வரிசையாகவே வந்து சொல்லிடலாம். இது போக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், ஸோ அந்த கடலோரம் இருக்கிற மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருச்சி, அப்புறம் வந்து திருவள்ளூர், கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோவை, ஈரோடு, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து திருப்பூர், இந்த 32 மாவட்டத்துக்கு வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகு வந்து மழைகள் தொடரும் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து இப்போ வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டே வந்து இருக்குன்னு சொல்லலாம். மேபி உங்கள் மாவட்டத்தில் வந்து மழை பெய்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாவட்டத்துக்கு வந்து மேபி நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு அதிகபட்சமாக வந்து பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. கிளைமேட் பார்த்தாலே தெரியும் வேற லெவலாக இருந்திருக்கு. நம்மளாலே சொல்ல முடியாது மழை பெய்யுமா பெய்யதா அப்படின்னு. நான் கன்ஃபார்மாக 32 மாவட்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மழைகள் வந்து பெய்யும். உங்கள் மாவட்டத்தில் வந்து மழைகள் பெய்யுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஏரியாவில் வந்து மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மழை பெய்யலை. உங்களோட ஏரியாவில் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸ், அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஸோ பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காமல் இப்போவே பண்ணிடுங்க.